நூற்றாண்டு பழமை வாய்ந்த கர்நாடக அரசின் மைசூர் சாண்டல் சோப்பை போலியாக தயாரித்து விற்ற தொழிற்சாலை ஹைதராபாத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? நாற்பது வயதை கடந்த இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்களிடம் மைசூர் சாண்டல் சோப் மிகவும் பிரபலம். மைசூரை ஆண்ட 4ஆம் கிருஷ்ணராஜா வாடியாரால் அறிமுகம் செய்யப்பட்ட மைசூர் சாண்டல் சோப் நிறுவனம் 1916ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த சோப் நிறுவனம் நாட்டின் மிகவும் பழமையான சோப் நிறுவனங்களில் ஒன்று. மற்ற சோப் நிறுவனங்களை தனியார் நடத்தி வரும் நிலையில் மைசூர் சாண்டல் சோப் நிறுவனம் கர்நாடக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட் என்ற பொதுத்துறை நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. சுதந்திரத்துக்கு முன்னர் மைசூர் மாகாணத்தில் விளையும் சந்தன மரங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. முதல் உலகப் போர் தொடங்கிய போது ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது. இதனால் உள்நாட்டு பயன்பாட்டுக்கு போக மீதமான சந்தன மரங்களை கொண்டு சந்தன சோப் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக மைசூரு சிவமோகாவில் அப்போது தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இது 100% சந்தன எண்ணெய் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இத்தகைய தயாரிப்பு முறை உலகில் வேறு எங்கும் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் மைசூர் சாண்டல் சோப்புக்கு தனிச்சிறப்பு உண்டு. இதற்கான காப்புரிமையை கர்நாடக அரசு வைத்துள்ளது. இதன் 85% விற்பனை தென்னிந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இதை பயன்படுத்தும் நபர்களில் பெரும்பாலானோர் 40+. எனவே இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஹைதராபாத்தில் கும்பல் ஒன்று போலியாக மைசூர் சாண்டல் சோப்பை தயாரித்து விற்று வருவதாக கர்நாடக மாநில தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீலுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து KSDL நிர்வாக இயக்குநர் டாக்டர் பிரசாத்தை இதுகுறித்து ஆய்வு செய்யுமாறு அமைச்சர் பாட்டீல் உத்தரவிட்டார். இதையடுத்து மைசூர் சாண்டல் நிர்வாகத்தினர் ஆய்வு நடத்திய போது போலி சோப்புகள் சந்தைகளில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மைசூர் சாண்டல் சோப்பை ஆர்டர் கொடுத்து அதன் மூலம் போலி சோப்பை தயாரித்த தொழிற்சாலையை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து ஹைதராபாத் மலக்காப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கர்நாடக அதிகாரிகளுடன் அங்கு சென்ற போலீசார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோப்புகள், அதற்கான பேக்கேஜிங் பெட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த போலி நிறுவனத்தை செயல்படுத்தி வந்த ராகேஷ் ஜெயின் மற்றும் மகாவீர் ஜெயின் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் இருவரும் பாஜக ஆதரவாளர்கள் என கூறப்படுகிறது. அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் என கர்நாடக மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ಇದಕ್ಕೆ ಏನು ಹೇಳ್ತೀರಾ ಬಿಜೆಪಿಯವರೇ? ಇದು ಈಸ್ ಅಕ್ಯೂಸ್ಡ್, ಇವರೇ ಇರೋದು, ಇವ್ರ ಪಕ್ಕ ಇರೋದು ಬಿಜೆಪಿ ಶಲ್ಯ ಹಾಕೊಂಡಿ. ದಯವಿಟ್ಟು ನೋಡಿ, ಬಿಜೆಪಿ ಶಾಲ್ ಹಾಕೊಂಡಿ. ಈಸ್ ಅ ಆಫೀಸ್ ಬೇರರ್. ಇವ್ರ ತಂದೆ ಅವರು ಮಾಜಿ ಶಾಸಕರಾಗಿದ್ರು, ದಿವಂಗತ ವಾಲ್ಮೀಕಿ ನಾಯಕರು. ಅವ್ರ ಪಾಪ ಒಳ್ಳೆಯವರಿದ್ರು, ಇವ್ರಿಗೆ ಯಾಕೆ ಈ ಬುದ್ಧಿ ಬಂದಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಅಫ್ಕೋರ್ಸ್ ಇದು ಯೋಗಿ ஆதித்யநாத் ಅವರು. கைது செய்யப்பட்ட ராகேஷ் ஜெயின், மகாவீர் ஜெயின் இருவரும் கூட்டாக சேர்ந்துதான் போலியான சோப்புகளை தயாரித்து விற்கும் வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த போலி சோப்புகள் தயாரிக்க மூளையாக செயல்பட்டதுடன் ஹைதராபாத் நகரின் பல்வேறு பகுதிகளில் விற்பனைக்கு கொண்டு சேர்த்ததும் இவர்கள்தான் என தெரிய வந்துள்ளது. இவர்களின் பின்னணியில் உள்ள கும்பல் யார் என கண்டுபிடித்து அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.